இளைஞன் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், என்ன அல்லாஹ்விடத்தில் அருகில் கொண்டு செல்லும் செயல் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அதற்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன் நாவை அல்லாஹ்வோட நினைவுல ஈரமா வைத்துக்கொள், குர்ஆனை உறுதியாக பிடித்துக்கொள் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லியிருக்கான், நிச்சயமாக இந்த குர்ஆன் மிகவும் நேர்மையானவற்றிற்கு வழிகாட்டுகிறது, நற்செயல்கள் செய்யும் முக்மீன்களுக்கு அவர்கள் பெரும் பெரிய பலனின் சுப செய்திகளை தருகிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, குர்ஆனை ஓதுங்க, அது நாளைக்கு மறுமை நாள்ல தம் தோழருக்கு துணையாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம குர்ஆன் ஓதுறதுனால 3 விஷயங்கள் நடக்கும். அல்லாஹ் நம்மளோட இதயத்தை வந்து அமைதியால நிரப்புறான். நல்ல வழி எது, கெட்ட வழி எது அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவு கிடைக்கும். குர்ஆன் வந்து கபூர்ல நம்மளோட இருக்கும். மறுமை நாள்ல அந்த குர்ஆன் தான் நம்மளுக்காக பரிந்துரையும் செய்யும். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லியிருக்கான், நாங்கள் முஃமின்களுக்கு குணமளிப்பதையும் கருணையும் கொண்ட குர்ஆனை இறக்கினோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லியிருக்கான். குர்ஆன் வந்து நம்ம வீட்டு அலமாரியில வச்சுக்கிற புக்கு கிடையாது. அது நம்மளுக்கு வழிகாட்டி, அது நம்மளோட ஒளி, அது சொர்க்கத்திற்கான பாதையும் கூட. ஏன்னா குர்ஆன் மறுமை நாள்ல நமக்காகவும் நமக்கு எதிராகவும் சாட்சி சொல்லும். அதனால ஒரு நாளைக்கு ஒரு சில ஆயத்தாவது படிப்போம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முடிவு செய்வோம். நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.